ஸ்தோத்திரம். இயேசுவின் இரகசிய வருகை முடிந்த உடனேயே பரலோகத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து பார்ப்போம். இரகசிய வருகையின் போது இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார். தேவ எக்காலம் ஊதப்படும். அப்போது கிறிஸ்துவுக்குள் அதுவரை மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் நமக்காக வந்து நிற்கிற இயேசுவுக்கு எதிர்கொண்டு போக எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு நம்மை அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு போவார். அங்கே நமக்கு மிகப்பெரிய கல்யாண விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். அதற்கு முன்பு, அந்த விருந்து கொண்டாட்டத்திற்கு முன்பு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பரிசளிப்பு விழா நடக்கும். இதை குறித்து பார்த்துவிட்டு கல்யாண விருந்தை குறித்து பார்ப்போம். இரகசிய வருகை என்பது ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் திருமணம் என்று வேதம் சொல்கிறது. இதை குறித்து போன பதிவில் பார்த்தோம். இந்த பரிசளிப்பு விழாவானது மத்திய ஆகாயத்தில் வைத்தே நடக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இரகசிய வருகையில் சபை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடன் நமக்கு அங்கே வைத்தே பரிசளிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகுதான் பரலோகத்திற்கு செல்வோம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், யூத கலாச்சாரத்தின்படி மணமகள் வீட்டிலிருந்து மணமகள் வெளியே வந்து மணமகனை சந்தித்த உடனேயே அவளுக்கு அநேக பரிசு பொருட்களையும் வெகுமதிகளையும் மணமகன் கொடுப்பார். அதன் பிறகுதான் தன் தகப்பன் வீட்டிற்கு அவளை மணமகன் அழைத்து கொண்டு சென்று திருமணம் செய்வார். அதனால்தான் மத்திய ஆகாயத்தில் வைத்தே நமக்கு இயேசு பிரதிபலன்களை கொடுத்து விடுவார் என்று சொல்கிறவர்கள் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களில், இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலேயே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவது நடந்து விடுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தில் பார்க்கும்போது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சிங்காசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வீற்றிருப்பதையும் காண்கிறான். அதாவது மத்திய ஆகாயமாகிய வானத்திலேயே பிரதிபலனை இயேசு கொடுத்து விடுகிறார் என்று கூறப்படுகிறது. வானவில் என்பது பழைய ஏற்பாட்டு நோவா காலத்து ஜலப்பிரளய சம்பவத்திற்கு பிறகு உடன்படிக்கைக்கு அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. அதாவது கர்த்தராகிய இயேசு தமது இரத்தத்தின் மூலமாக புதிய ஏற்பாடு சபையோடு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது சபையாகிய தமது மணவாட்டியை மணவாளனாகிய இயேசு நித்திய விவாகம் செய்வதற்கான உடன்படிக்கையின் அடையாளமாகத்தான் அவருடைய சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருப்பதை யோவான் பார்த்தார். இந்த பலனளிப்பு பரிசளிப்பு என்பதை பற்றி இயேசுவின் நியாயாசனம் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்றும், ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்றும் எழுதப்பட்டுள்ளது. நாம் எல்லாரும் என்பது இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாம் எல்லோரும் என்று அர்த்தமாகும். இந்த நியாயாசன தீர்ப்பு என்பது தண்டனைக்குரிய நியாய தீர்ப்பு அல்ல. நமக்கு பலன் அளிக்கிற, நம்மை மகிமைப்படுத்துகிற நியாய தீர்ப்பு ஆகும். இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. பூமியில் நாம் இயேசுக்காக பட்ட பாடுகள், அர்ப்பணிப்புகள், ஊழியங்கள் மற்றும் இயேசுவின் நாமத்து நிமித்தம் நாம் அனுபவித்த நிந்தை, அவமானம், கண்ணீர் மற்றும் கர்த்தருக்கென்று நாம் கொடுத்தது, இழந்தது, சகித்து கொண்டது, இயேசுவின் மீதுள்ள அன்பு, பரிசுத்தம், விசுவாசம், நற்கிரியைகள்
இப்படி அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கப்படும். நாம் ஒவ்வொருவருமே இயேசுவுக்கு முன்பாக தனித்தனியாக நிற்போம். நம்மை பற்றிய காரியங்கள், நாம் இயேசுவுக்காகப்பட்ட பிரயாசங்கள், ஜபங்கள் எல்லாமே எல்லோருக்கும் முன்பாக இயேசு அறிக்கை செய்வார், காண்பிப்பார். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா? நாம் பூமியில் இருக்கும்போது பரலோகத்தில் நாம் சேர்த்து வைத்த பொக்கிஷங்கள் அங்கே நம்மிடம் கொடுக்கப்படும். மேலும் நமக்கு பரலோகத்தில் எந்தெந்த இடங்கள் என்பதும் அப்போது அறிவிக்கப்படும். நமக்கு ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம் போன்ற கிரீடங்கள் கொடுக்கப்படும். நம் கிரியைக்கு ஏற்ற நித்திய வீடுகளும் தரப்படும். மெல்லிய வெண் வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்படும். இந்த கல்யாண வஸ்திரம் இருந்தால் மட்டுமே நாம் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் கல்யாண விருந்தில் பங்கு பெற முடியும். யாருக்குமே நமக்கு இவ்வளவுதானே கிடைத்திருக்கிறது என மனம் கஷ்டப்படுகிற மாதிரி அங்கே இருக்காது. நாம் ஒவ்வொருவருக்குமே நாம் செய்ததை விட, எதிர்பார்த்ததை விட மிக மிக அதிகமாகவே இயேசு தருவார். எனக்கா இவ்வளவு மேன்மை என்று நாம் அதிசயப்பட்டு ஆச்சரியப்படுவோம். எனவே இக்காலத்து பாடுகள் இனிமேல் நம்மிடம் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பூமியில் நாம் செய்கிற எல்லா நற்கிரியைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பட்ட எல்லா பாடுகள், நஷ்டங்கள், இழப்புகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் குறித்து பரலோகத்தில் தேவன் ஞாபக புஸ்தகம் என்ற புஸ்தகத்தில் குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் நம்மை பற்றிய குறிப்பு புஸ்தகங்கள் இருக்கின்றன. நம்முடைய கண்ணீரை எல்லாம் தேவன் தம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். அதன்படியே நமக்கு நிறைவான பலனை தருவார். இப்படி பலன் அளிக்கிற நியாய தீர்ப்புக்கு பெயர் பீமா ஜட்ஜ்மெண்ட் என்று, அதாவது பலன் அளிக்கிற கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று கூறப்படுகிறது. ஆனால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது இதுவல்ல. இரண்டும் வேறு வேறு நியாய தீர்ப்புகள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது உலகத்தின் முடிவில் கடைசி நாளில் பாவிகளை நியாயம் தீர்த்து அவர்களை நரகத்தில் தள்ளி தண்டனை கொடுக்கும் நியாய தீர்ப்பு ஆகும். எனவே கிறிஸ்துவின் நியாயாசன நியாய தீர்ப்பும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பும் ஒன்றல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பலனளிக்கிற தீர்ப்பு முடிந்த பிறகு பரலோகத்தில் வைத்து விருந்து நடக்கும். இந்த விருந்து 7 வருஷங்கள் நடக்கும். அப்படி என்றால் அது எப்படிப்பட்ட விருந்து பாருங்கள். யூத பாரம்பரியத்தின்படி திருமணமானவுடன் மணமகன் வீட்டில் 7 நாட்கள் தொடர்ந்து விருந்து நடக்கும். இதேபோல்தான் இயேசுவின் ரகசிய வருகையில் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் கல்யாணம் என்று உருவகப்படுத்தி வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ரகசிய வருகையில் நாம் பரலோகத்திற்கு போனவுடன் 7 வருஷங்கள் கல்யாண விருந்தில் நாம் பங்கு பெறுவோம். ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்திற்கு அடையாளமாகும். நாம் பரலோகத்தில் 7 வருஷங்கள் பயங்கர சந்தோஷத்தில், கொண்டாட்டத்தில் இருப்போம். ஆனால் பூமியில் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டவர்கள் பூமியில் அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ காலத்தில், அதாவது மகா உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்களோடு சேர்ந்து பரலோக விருந்து சாப்பிடுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோடு சேர்ந்து நவமான திராட்சரசத்தை பருகுவோம். ஜீவ விருட்ச கனியை புசித்து மகிழ்வோம். கிறிஸ்துவில் அன்பு கூறுகிற நமக்கு 2000 வருஷங்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நம்மால் இப்போது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய மேலான மேன்மைகள் பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவை எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.